டியூஸ்டே ஈவினிங் நைட் டின்னருக்கு கொண்டக்கடலை புலாவ் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஊற வச்ச கொண்டக்கடலையை ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, கூடவே கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது ஒரு தக்காளி பழம், கொஞ்சமாக சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை ஆட் பண்ணி இன்றைக்கி 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நம்ம விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப விட்டிங்க அப்படின்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போது நம்மளோட சூப்பரான சன்னா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.